வணக்கம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் உலகத்துக்குள்ள போகும்போது நாம முதல்ல கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். பார்க்க குழப்பமா இருக்கிற மார்க்கெட்ல ஒரு ஒழுங்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க இந்த விளக்கத்துல பார்க்கலாம். நீங்க எப்போவாது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சார்ட்டை பார்த்துட்டு அட என்ன இது ஒரே கிறுக்குத்தனமா மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் யாருக்கு புரியும்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள பல பேர் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த குழப்பத்துக்குள்ளேயும் ஒரு விதமான ஒழுங்கு மறைஞ்சிருக்கு. அந்த ஒழுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சில கருவிகள் இருக்கு. அதுல ரொம்ப அடிப்படையான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கருவிதான் இந்த சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ். யோசிச்சு பாருங்க, இந்த சார்ட்களுக்குள்ளேயே ஒரு மறைக்கப்பட்ட வரைபடம், ஒரு மேப் இருந்தா எப்படி இருக்கும்? சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சந்தைக்கு ஒரு மெமரி இருக்கிற மாதிரி முக்கியமான விலைப்புள்ளிகளை இது நமக்கு துல்லியமா அடையாளம் காட்டும். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே குழம்பிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க இது சந்தையோட தரை மற்றும் கூரையா நாம நினைச்சுக்கலாம். முதல்ல சப்போர்ட், இது ஒரு விலை மட்டம். அதாவது விலை குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல டக்குன்னு நின்னு திரும்ப மேல போக ஆரம்பிக்கும். இது ஒரு தரம் மாதிரி. பந்து தரையில பட்டு எப்படி மேல எழும்புதோ அதே மாதிரிதான் விலையும் இந்த சப்போர்ட் லெவல்ல பட்டு மேல போக முயற்சி பண்ணும். ஏன்னா இந்த விலையில வாங்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். இது சப்போர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். விலை ஏறிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல தடுக்கப்பட்டு திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்கும். இது ஒரு கூரை மாதிரி. நம்மளால கூரைய தாண்டி போக முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் விலையும் இந்த லெவல தாண்ட முடியாம திணறும். ஏன்னா இந்த இடத்துல விக்கிறவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும். சப்போர்ட்டுங்கிறது ஒரு விலைத்தளம், அங்க வாங்குறவங்க அதிகமா இருப்பாங்க. அதனால அது ஒரு டிமாண்ட் ஜோன். அங்கிருந்து விலைகள் மேல போக முயற்சி பண்ணும். இதுக்கு நேர் எதிரா ரெசிஸ்டன்ஸுங்கிறது விலை கூரை. அங்கு விக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. அதனால அது ஒரு சப்ளை ஜோன். அங்கிருந்து விலைகள் கீழே திரும்ப முயற்சி பண்ணும். சிம்பிள். சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்போ இத நம்ம சார்ட்ல எப்படி பயன்படுத்துறது? இந்த முக்கியமான கோடுகளை நாமளே எப்படி வரையறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான் இருக்கு. முதல்ல போதுமான டேட்டாவை லோட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான பிரைஸ் ஆக்ஷன் ஜோன்களை கண்டுபிடிக்கணும். மூணாவது அதுல குறைஞ்சது 3 ஜோன்களையாவது ஒரே நேர்கோட்டுல இணைக்கணும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸ்டெப் 1. நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா டெய்லி சார்ட்ல குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷ டேட்டாவையாவது எடுத்துக்கோங்க. ஏன் இவ்ளோ டேட்டா? ஏன்னா எவ்ளோ அதிகமா பழைய டேட்டாவை பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கிற லெவல்கள் ரொம்பவும் நம்பகத்தன்மையா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ பிரைஸ் ஆக்ஷன் ஜோன்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒன்னும் இல்ல, சார்ட்ல விலை ஒரு மாதிரி ஒட்டிக்கிற இடங்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட விலையை தாண்டி மேல போக தயங்குற இடங்கள், இல்லனா கீழே போக தயங்குற இடங்கள், இல்லனா ஒரு இடத்துல பட்டு வேகமா யூட்டர்ன் அடிச்சு திரும்புற இடங்கள். இந்த 3 வகையான இடங்களையும் தான் நாம தேடணும். அடுத்தது 3வது ஸ்டெப். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்டுபிடிச்ச பிரைஸ் ஆக்ஷன் ஜோன்கள்ல குறைஞ்சது 3 ஜோனையாவது ஒரு நேரான கோடு போட்டு இணைக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 பாயிண்ட்ஸும் பக்கத்துல இருக்கக்கூடாது. நல்ல டைம் கேப் விட்டுருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் ஜனவரியில, இன்னொன்னு ஜூன்ல, அடுத்தது செப்டம்பர்ல இருந்தா அடேங்கப்பா, அந்த லைன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லெவல்னு அர்த்தம். சரி, இப்போ ஒரு கோட்டை எப்படி வரையறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆனா இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாமா? கூடாது. இத இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் உத்தியா மாத்த ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேர்தான் டபுள் கன்ஃபர்மேஷன் அல்லது இரட்டை உறுதிப்படுத்துதல். மூலக்கட்டுரையில ஒரு அருமையான கேள்வி கேக்குறாங்க. இங்கே 2 டெக்னிக்கல் தியோரிகளின் குறிப்பிடத்தக்க சங்கமத்தை நீங்கள் காண்கிறீர்களா? அதாவது 2 வேற வேற சிக்னல்ஸ ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது நம்ம ட்ரேடோட வெற்றி வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிள். நமக்கு 2 சிக்னல் வேணும். சிக்னல் 1 ஒரு நல்ல நமக்கு தெரிஞ்ச கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் உருவாகணும். உதாரணத்துக்கு ஒரு புல்லிஷ் மறுபோசோ. சிக்னல் 2 அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்ற ஸ்டாப் லாஸ் நம்ம ஏற்கனவே வரைஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலோட கரெக்டா மேட்ச் ஆகணும். இந்த 2ம் ஒன்னா சேரும்போது அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஓகே, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஒழுக்கமான ட்ரேடிங் பிளானுக்கான செக்லிஸ்ட எப்படி உருவாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய முதல் 2 கேள்விகள் இதோ. முதல் கேள்வி, ஸ்டாக்ல ஒரு நல்ல கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தெரியுதா? 2வது கேள்வி, அந்த ட்ரேட உறுதிப்படுத்த ஒரு சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கா?
இந்த ரெண்டுக்கும் ஆம்னு பதில் வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ இந்த டாபிக்ல எல்லாருக்கும் வர்ற சில பொதுவான சந்தேகங்களை பார்க்கலாம். நிறைய பேர் கேக்குற கேள்வி, ஒரு ஸ்டாக் ஆல் டைம் ஹைல, அதாவது அதுவரைக்கும் போகாத உச்ச விலையில இருந்தா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு சூப்பரான கேள்வி. பதில் ரொம்ப சிம்பிள், கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது பழைய விலை டேட்டாவை வச்சு வரையறது. பழைய டேட்டாவே இல்லாதப்போ நம்ம வழக்கமான முறையில ரெசிஸ்டன்ஸ் வரைய முடியாது. இந்த மாதிரி நேரத்துல நாம ட்ரெண்ட் லைன்ஸ் மாதிரி வேற கருவிகளை தான் பயன்படுத்தணும். அடுத்த பொதுவான கேள்வி, ஒரு லெவல கன்ஃபார்ம் பண்ண எனக்கு உண்மையிலே எத்தனை பாயிண்ட்ஸ் வேணும்? 2 போதுமா? 2 புள்ளிகளை வச்சு ஒரு கோடு வரையலாம், அதுல தப்பில்லை. ஆனா 3வது முறையும் விலை அதே இடத்துல பட்டு திரும்பும்போதுதான் அந்த லெவல் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கானது, மதிக்கப்படுதுன்னு நாம உறுதியா சொல்ல முடியும். அதனால எப்பவும் குறைஞ்சது 3 பாயிண்ட்ஸ் தேடுறது நல்லது. பாத்தீங்களா, இது உங்க ட்ரேடிங் செக்லிஸ்டோட ஒரு ஆரம்பம்தான். ஒரு நல்ல ஒழுக்கமான திட்டத்தை உருவாக்குறது எவ்வளவு முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 2 முக்கியமான பாயிண்ட்ஸோட உங்க செக்லிஸ்ட்ல அடுத்து நீங்க என்ன சேர்ப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கற்றல் பயணத்தை தொடர்ந்துட்டே இருங்க.